நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு 159வது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலத்தில் இருந்து சரியா ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ரத்னவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 49 வயது மதிக்கத்தக்க ஒரு பூ கட்டும் தொழிலாளியான அந்த நபருக்கும் அந்த நபரின் குடும்பத்தினருக்கும் இரவு நேரங்கள் முழுவதுமே அவங்க வீட்டை சுற்றி வந்து ஒரு ஓலமிட்டு ஒரு பெண்மணி வந்து அழுவது போலையும் மேற்கொண்டு வந்து அவங்க வீட்டு கதவை வந்து அடிக்கடி இரவு நேரங்களில் சாமத்து வெளிகளில் கதவை தட்டி ஓலமிட்டு அழுவது போல வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கிட்ட வந்து கேட்கக்கூடிய சத்தத்தினால் அந்த குடும்பத்தினர் மிரண்டு போய் அதற்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம வந்து இன்னைக்கு 159வது எபிசோடாக நமது சேனல்ல வந்து பார்க்க போறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரிலாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கி நமது சேனலுக்கு உங்கள் பேர் ஆதரவை வழங்குங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமது ராஜா ஸ்டோரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் வந்து சேலத்தில் இருந்து சரியா ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ரத்னவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூக்கட்டும் தொழிலாளியான ஒரு 49 வயது மதிக்கத்தக்க நபருக்கும் அந்த நபரின் குடும்பத்தினருக்கும் கிட்டத்தட்ட 2020 அந்த காலகட்டங்களில் தாங்க அவங்க வீட்டை சுற்றி வந்து ஒரு பெண்மணி வந்து ஓலமிட்டு அழுவது போலையும் அழுது கொண்டே அவங்க வீட்டை சுற்றி வந்து அடிக்கடி வந்து வீட்டு கதவை வந்து நள்ளிரவு நேரங்களில் தட்டி தண்ணி வேணும் காப்பாத்துங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சில அமானுஷ்யமான சில சத்தங்கள் கேட்டு அதன் மூலியமாக அவங்க படாத பாடுபட்டு அந்த சம்பவத்திலிருந்து வெளியில வந்தாங்களா அப்படிங்கக்கூடியதை தாங்க நாம வந்து இன்னைக்கு 149வது எபிசோடாக நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். யார் இந்த ரத்னவேலு? அந்த ரத்னவேலு அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கிராமத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடுக்குள்ள வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அவுட்டர் பகுதியில வந்து மெயின் சாலை அப்படின்னு தாங்க சொல்லணும். பக்கத்து டவுன் ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த மெயின் சாலை ஓரத்தில் வந்து அந்த சாலையின் ஓரத்தில் வந்து வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. வீடு வந்து ஓரளவுக்கு வசதியான வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு வந்து ஓரளவுக்கு சிம்பிளான வீடுங்க. காலமாக அவங்க வந்து பூக்கட்டும் தொழில் தாங்க செஞ்சு வராங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து ஒரு 2 தலைமுறையாக வந்து பூக்கட்டும் தொழிலில் தாங்க ஈடுபட்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தினர் வந்து என்ன காரணத்தினால ஊருக்கு அவுட்டர் பகுதியில் போய் வீடு எடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2015 அந்த ஆண்டு காலங்களில் தாங்க அவங்க வந்து வீடு எடுத்து போயிருந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு 4-5 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லை. 2020 அந்த சம்பவம் நடக்குதுங்க. என்ன காரணத்தினால வீடு அங்க எடுத்து போயிருக்காங்க அப்படின்னா, அந்த சிம்பிளான வீட்டில் வந்து அவங்க தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து போதுமானதாக இல்லை. மேற்கொண்டு வந்து அவங்க ஊருக்கு அவுட்டர் பகுதியில் வந்து கொஞ்சம் இடங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் வீடு எடுத்து இருந்தோம் அப்படின்னா பக்கத்து டவுன் ஏரியாவுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்து போய்க்கலாம். மேற்கொண்டு வந்து நம்ம ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர்ல போய்க்கலாம். கொஞ்சம் மத்திய பகுதி மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வீடு எடுத்து தங்கிடலாம்னு சொல்லிட்டாங்க. 2015 வந்து வீடு எடுத்து அதுல இருந்து ஒரு 4-5 ஆண்டு காலம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து அந்த வீட்டிலே தாங்க இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் தாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. என்ன காரணத்தில் நடக்குங்கிறத இந்த வீடியோ வந்து பாருங்க, தொடர்ச்சியா உங்களுக்கே தெரிய வரும். ரத்னவேலு அவங்களுக்கு வந்து ஒரு மகனும் இருக்கிறாருங்க. மகனுக்கு வந்து வயசு ஒரு 20 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு வந்து ரத்னவேலு அவங்களுக்கு வந்து மகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 24 வயது கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. காவியா அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து பக்கத்து கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தலைப்பிரசவத்துக்காக வந்து தாய் வீட்டுக்கு வந்த இந்த டைங்கள்ல தாங்க இந்த சம்பவமே நடக்குது. நல்ல மகிழ்ச்சியாக வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து அந்த 2020 ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அந்த ரத்னவேலு அவங்க கிராமத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து வெளியில இருந்து வந்து ஒரு தம்பதியினர் வந்து குடும்பத்தோட பைக்ல வந்திருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்துட்டு ஒரு மாலை நேரத்துல கிளம்பி ரிட்டர்ன் வீடு திரும்பும் வழியில் அந்த டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வீடு வந்து ஊருக்கு அவுட்டர் பகுதியில தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அவங்க வீட்டுல இருந்து சரியா ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே வந்து அப்படி ஒரு மாலை நேரத்துக்கு வந்து டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எதிர்பாராத விதமாக வந்து சாலை விபத்து நடந்துருதுங்க. என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்க்க வரக்கூடிய ஒரு குட்டி யானை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனம் மாதிரி இருக்கக்கூடிய வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக வந்து இருக்குதுங்க. இந்த தம்பதியினரும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாக போயிருக்காங்க. இது கிராமத்து சாலையாங்காட்டி வந்து கொஞ்சம் சைடு ஒதுங்குவதற்கு தோது இல்லாத காரணத்தினால வந்து எப்படியோ வந்து அந்த டாடா ஏசி அந்த குட்டி யானையில வந்து தட்டி அந்த தம்பதியினர் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேகமாக தான் அந்த வண்டியும் வந்து இருக்குது. இவங்களும் ஓரளவுக்கு மீடியமான வேகத்தில் போன காரணத்தினால வந்து
எதிர்க்க இருக்க மோதி ரோட்டின் சைடுல ஓரத்துல வந்து கிடங்கு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து உருண்டு விழுந்திருந்தாங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தம்பதியினரும் வந்து புதிதாக திருமணம் முடிச்சவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலகட்டத்திற்குள்ளேயே வந்து இப்படி பக்கத்துல வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போன இடத்துல தான் அந்த விபத்து நடந்துருதுங்க. அந்த விபத்துல சிக்கி அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயங்கரமான அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. மேற்கொண்டு அந்த பெண்மணியின் கணவருக்கு வந்து பயங்கரமான அடிதாங்க. ஆனா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்க. கையோ காலோ வந்து எலும்பு முறிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த டாடா ஏசில வந்த நபர்களும் வந்து ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்து கொஞ்சம் வண்டியை ஓரம் கட்டிட்டு பயந்து போய் என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனால் போக்குவரத்து வந்து அந்த மாலை நேரமாக இருந்தாலும் அந்த கிராமத்து சாலையில வந்து இருந்திருக்குதுங்க. ஆளும் பேருமா சேர்ந்து அந்த பொண்ணு மயங்கிருச்சுன்னு நினைச்சு எப்படியோ ஒரு வழியா ரோட்டு கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து வச்சு அந்த நபரையும் மீட்டு கொண்டு வந்து வச்சு தண்ணி கொடுக்க கூட வழி இல்லை. அப்போ வீடு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும் போது வந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் தொலைவில் தாங்க ரத்னவேல் அவங்களுடைய வீடு வந்து இருக்குது. அப்போ ஓட்டோட்டமா ஓடி போய் அந்த டாடா ஏசி டிரைவர் மேற்கொண்டு வந்து வழிபோக்கர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த வீடு கதவை தட்டி அந்த மாலை நேரத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விபத்தாயிருச்சு, கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தினரும் ரத்னவேல் குடும்பத்தினரும் ஓடியாந்து வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அந்த பெண்மணிக்கும் வந்து தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டு பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லைங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு பாதுகாப்பாக வந்து சாலையில் வந்து எந்த ஒரு பெண்மணியும் இல்லாத காரணத்தினால வந்து ரத்னவேலின் மனைவி தான் வந்து கொஞ்சம் அந்த பெண்மணியை வந்து தோல் தாங்கி பிடிச்சி அப்படியே தட்டி கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வந்து மூச்சே இல்லாமல் வந்து அந்த பெண்மணி வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிடுச்சு சாலை விபத்தில் எப்படி அந்த பெண்ணு மரணித்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் வந்து அந்த கணவருக்கு வந்து தண்ணியை தொளிச்சு அவரை எழுப்பி விட்டு பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. அதற்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அந்த தம்பதியினரை வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போதே வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு இந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. ரத்னவேலின் மனைவி தான் வந்து தோளோட அந்த பெண்மணியை சாட்சி பிடிச்சி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போற வரைக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாதையில வேற பெண்களே வந்து போகல. அந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்க தான் வந்து துணையா நின்று கொஞ்சம் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நேரங்களை வந்து விசாரிக்கும் போது வந்து அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்கக்கூடிய செய்தி தாங்க வந்து சேர்ந்திருக்கு. மேற்கொண்டு வந்து அந்த கணவருக்கு வந்து கொஞ்சம் கையோ கால எலும்பு முறிவுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டது, சரி என்ன பண்ணலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் அதுல இருந்து சரியா ஒரு 2 மாத காலம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க குடும்பம் வந்து நல்ல முறையில தாங்க போயிருக்குது. அதற்கப்புறம் தான் ரத்னவேல் வந்து அவங்களுடைய மகளை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்காங்க. தலைப்பிரசவமா இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அம்மா வீட்டுல தாய் வீட்டுல தானே பிரசவம் பார்க்கணும். அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து வளையாப்பெல்லாம் போட்டுட்டு இங்க வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருந்த கொஞ்ச நாள் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 2 மாத காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா இருந்த இடத்துல வந்து அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தினால வீட்டில் வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல தாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டை சுற்றி வந்து பயங்கரமான சம்பவம் நடக்குது. அவங்க வீட்டில் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாங்க, ஒரு நாட்டு நாய் ஒன்று வளர்க்குறாங்க. ஏன்னா ஊருக்கு அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பாதுகாப்பு காரணமாக வந்து நாய் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நாய் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இரவு நேரங்களில் ஒரு நள்ளிரவு நேரங்களில் வந்து அதிகமாக வந்து ஓயாம குலைக்க ஆரம்பிக்குது. இதை வந்து ரத்னவேல் வந்து நோட் பண்றாங்க. ஏன்னா அமைதியா ஊருக்கு அவுட்டர் பகுதியில் நல்லா மகிழ்ச்சியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த நள்ளிரவு நேரங்களில் வந்து அடிக்கடி வந்து குலைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது குலைக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக வந்து குலைக்கிறத வந்து இவர் வந்து நல்லா கவனிக்கிறாரு. மேற்கொண்டு வந்து அந்த பாதையில வந்து யாரும் வழிபோக்கர்கள் போய் வந்திருந்து அந்த நாய் வந்து குலைக்காதாங்க. வீட்டுக்கிட்ட யாரும் வேற்றாள் வந்தா மட்டும் பயங்கரமா குலைக்குமா. கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு இவங்க சத்தம் கொடுத்தாங்கன்னா அமைதியா படுத்துருவாங்க. வீட்டுக்கு வெளியில வந்து காம்பவுண்ட் எல்லாம் போட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன கேட்டெல்லாம் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ள தான் அந்த நாய் வந்து கிடக்குங்க. ஆனா அந்த நாய் வந்து பயங்கரமா வந்து அவங்க வீட்டு கதவை ஒட்டி மெயின் டோரை ஒட்டி வந்து டப்பு டப்புன்னு வால்ட் அடிச்சுக்கிட்டே வந்து குலைச்சிக்கிட்டு இருப்பது போல வந்து தெளிவா தெரியுது. என்ன இப்படி நாய் பயங்கரமா இது ஒண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில வந்து சத்தம் கொடுத்துட்டே வந்தாருன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது. அவர் வீட்டுக்குள்ள போன அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல மறுபடி வந்து அந்த சாலையை நோக்கியே பார்த்து குலைக்க ஆரம்பிக்குதுங்க. மறுபடி எட்டி வந்து பார்த்துட்டு சத்தம் போடுவார். என்ன நிம்மதியா தூங்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியா படு அப்படின்னு சொன்னாலுமே ஒரு நிமிஷம் ஒரு சத்தம் போட்டா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு மறுபடி வந்து குறைக்க ஆரம்பிச்சிருதுங்க. மேற்கொண்டு வந்து இதுதான் முத நடக்கக்கூடிய காரணத்தினால இவங்க கண்டும் காணாம இருக்கு, நான் எதையோ பார்த்துக்கிட்டு குலைக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா திருடர்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்னா இவரும் வந்து அடிக்கடி வந்து எட்டி பார்த்திருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வாட்டு போய் படுத்துருவாருங்க. அதுல இருந்து சரியா ஒரு 2 நாட்களுக்கு ஒருக்கா 3 நாட்களுக்கு ஒருக்கா வந்து பயங்கரமா வந்து அந்த நாய் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மேற்கொண்டு வந்து இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலகட்டத்துக்கு வந்து இது வெளியில போட்டா தானே இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த நாயை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டுருந்தது. ஏன்னா அமைதியா கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுக்குள்ள கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க வீட்டு கதவை வந்து அடிக்கடி வந்து யாரோ தட்டிக்கிட்டு இருப்பது போல இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு சாமத்து வேலையில ஒரு நள்ளிரவு 12-1 மணி அளவுல வந்து அவங்க வீட்டுக்கு மெயின் கேட்டை வந்து யாரோ தட்டுவது போல, அந்த காம்பவுண்டு கேட்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த காம்பவுண்டு கேட்டை வந்து அடிக்கடி வந்து தட்டுவது போல இருக்கும்.
மேற்கொண்டு வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இது, சரி ஒருவேளை காத்து காடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்படியே ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் 3வது நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டை சுற்றி ஒரு ஓலமிட்டு அழுவது ஓல தெரிய வருதுங்க. ஒரு பெண்மணி. யாரா இருக்கும்னடா இந்நேரத்துக்கு யாரோ அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து நபர்கள் எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் என்னங்க வித்தியாசமா நடக்குது, நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கெட்டி போட்டீங்க, அடுத்து வந்து மெயின் கேட்டை போட்டு டம்னு யாரோ தட்டுவது போல தெரியுது, மேற்கொண்டு வந்து வீட்டை சுத்தி எல்லாம் இப்போ ஒரு பெண்மணி அழுவது போல இருக்கு, என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து விட்டாங்க. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து வீட்டுல வந்து வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால என்ன நடக்குது அப்படிங்கறத இவங்களுக்கு தெரியலங்க. அடிக்கடி அவங்க வீட்டை சுற்றி வந்து இப்படி வந்து ஒரு பெண்மணி வந்து ஓலமிட்டு அழுவது போலையும் அந்த காம்பவுண்டு கேட்டு மெயின் கேட் இருக்குதுல்ல ரோட்டடி ஓரத்துல கொஞ்சம் தள்ளி அந்த கேட்டை வந்து யாரோ வந்து டம்னு தட்டுவது போலையும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 10-15 நாட்களாக வந்து இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. ரத்னவேல் அவங்களும் சரி அவங்க பையன் சதீஷம் அவரும் சரி அடிக்கடி வந்து எட்டி வந்து பார்த்துட்டு போறது வழக்கம். நாயையும் இப்போ வீட்டுக்குள்ளதான் கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா ஓயாம குலைச்சிக்கிட்டே இருக்குது, நமக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளதான் கட்டி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள கட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து நாய் வந்து எந்த ஒரு சத்தமும் போடல, அடிக்கடி வந்து துடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டு 2-3 தடவை குலைக்கும். இவங்க சத்தம் போட்டாங்கன்னா அமைதியா படுத்துரும். இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி சத்தம் கேட்கும் போது வீட்டுக்கு வெளியில வந்து பெண்மணி அழுவது போலையும் அந்த கேட்டை வந்து தட்டுவது போலையும் சத்தம் கேட்கும் போது அடிக்கடி வந்து ரத்னவேல் வந்து எட்டி பார்ப்பதும் மேற்கொண்டு வந்து அவங்க பையன் சதீஷ் வந்து எட்டி பார்ப்பதும் வழக்கம். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. காம்பவுண்டுக்கு வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த ரோட் ஓரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நள்ளிரவு நேரத்துக்கு யார் இப்படி வருவோம், நம்ம வீட்டை சுத்தி ஏதோ இப்படி அசம்பாவிதம் நடக்குத பார்க்கல நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ வம்பெழுப்பது போல தெரியுது, யாரோ ஒரு மர்ம நபர் தான் இப்படி சேட்டை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு மனிதர் சேட்டை பண்ணுறாங்கன்னே முதல் நினைச்சிருக்காங்க. ஒரு 10-15 நாட்களாக வந்து அப்படியே போய்கிட்டு இருந்த இடத்துல வந்து இதை இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வெளியிலே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டார். யாரு ரத்னவேலு. இப்படி படுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா யாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில தூக்கி போட்டு வெளியில அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து அப்படி படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் போது நாயையும் வந்து வெளியில வந்து காம்பவுண்டுக்குள்ள வந்து அவுத்து விட்டுருவது வழக்கம். இப்படி ஒரு 2 நாள் நல்லா போயிருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா நிம்மதியா இருந்திருக்காங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்ணு நல்லா தூங்கணும், பையனும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி ஓயாம பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் ஒரு 2 நாட்கள் கழித்து ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து ஓலமிட்டு அழுவது வந்து தெளிவா கேட்குதுங்க. அப்படி யாருக்கு, ரத்னவேலுக்கு. அப்படி கேட்கும் போது வந்து நாயும் குறைக்க ஆரம்பிச்சிருது. திடுக்கிட்டு எந்திரிச்சு ரத்னவேல் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அழுகுரல் சத்தம் தான் கேட்குது, வேறு எதுவுமே அவங்க வீட்டை சுற்றி வந்து எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. அப்படியே பயந்துக்கிட்டே வந்து அப்போ தான் அவருக்கு பயம் கொடுக்குது, ஏன்னா இப்படி வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஆக்ரோஷமாக நாய் வந்து போய் குலைக்குது இவர் இருக்க தைரியத்தில். ஆனால் குலைக்கிற நாய் அடிக்கடி வந்து அப்படியே பம்மிக்கிட்டே இதே ஒரு உருவத்தை பார்ப்பது போல வந்து தெளிவாக தெரியுது, பம்மிக்கிட்டே வருது. ஆனால் நாய் பார்த்து குலைக்கக்கூடிய இடத்துல இவர் பார்க்கும்போது யாருமே கிடையாதுங்க. இவர் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படியே மௌன அமைதியாயிருச்சாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதற்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இவருக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சு ரத்னவேலுக்கு. சரி நம்ம வீட்டுக்குள்ளே படுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில மடக்கி வச்சுட்டு நாயையும் வந்து அந்த காம்பவுண்டில் இருந்து வீட்டுக்குள்ளே மறுபடி கூட்டுட்டு கதவை அப்படி பூட்டியிருக்காருங்க. அப்படி பூட்டு கொஞ்ச நேரத்துலங்க சரியா ஒரு அரை மணி நேரத்துலங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மனைவி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி வந்து இப்போ மெயின் டோரையே தட்டுற மாதிரி இருக்குதுங்க. அப்படி மெயின் டோரை தட்டி தண்ணி கொடுங்க, எங்களை காப்பாத்துங்க, தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெண்மணி வந்து ஓலமிட்டு அழுவது போல தெளிவாக தெரியுது. இதை பார்க்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பேரதிர்ச்சி. மேற்கொண்டு வந்து மகளும் வந்து பயந்துக்கிட்டு என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகனும் வந்து அப்படியே ஒன்று போல வந்து ஒரு அறையில் நின்று அப்படியே காது கொடுத்து கவனிக்கும் போது வந்து ஓன்னு அழுகுதுங்க. ஒரு பெண்மணி அழுவது வந்து தெளிவாக தெரியுது. எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லைங்க. ரத்னவேலுக்கு ஒரு பயத்தில் பதட்டத்திலே வந்து மறுபடி வந்து அப்படியே மெதுவா வந்து ஜன்னலை திறந்து அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டு கிட்ட நின்று அழுது கொண்டு இருப்பது போல தெரியுதுங்க. காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கிறது வந்து இவருக்கு தெளிவா இப்ப தெரியுது வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது. ஆனா மெயின் டோரை வந்து தட்டுவது தெரியுது. என்னடா இது, காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு பெண்மணி நிக்கிற மாதிரி இருக்குது, மெயின் டோரை வந்து யாரோ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னிப்பா பார்க்கும்போது இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு அந்த பெண்மணியின் உருவம் தெளிவா தெரிஞ்சிருக்குது ரத்னவேலுக்கு. வேற யார்ட்டையுமே வந்து சொல்லவே இல்லை, ஏன்னா மனைவிட்ட சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 மாதத்திற்கு முன்பு ஒரு பெண்மணி வந்து விபத்துல சிக்கி இறந்தாங்களா, அந்த பெண்ணின் உருவமைப்புல அப்படியே வந்து அந்த ஓரத்துல வந்து நின்று அழுது கொண்டிருப்பது வந்து தெளிவா தெரியுது. அதற்கப்புறம் வந்து ஒரு 3 துப்பு ஜன்னலுக்கு வெளியில வந்து துப்பிட்டு வந்து அசிங்கமா 2 திட்டு ஜன்னலை பூட்டியிருக்காருங்க. அப்படி பூட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அழுகுரல் சத்தம் வந்து இருந்திருக்கு. அதற்கப்புறம் வந்து அப்படியே மௌன அமைதியா மாறிடுச்சுங்க. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை காலையில என்னங்கிறத பார்த்துக்கலாம், கொஞ்சம் தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ வெளியில நடக்குது அப்படிங்கிறத. ஆனா மனைவி மட்டும் தனியா கூட்டி என்னங்க நடக்குது சொல்லுங்க அப்படிங்கும் போது மனைவிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க திடுக்கிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
உதவிலாம் செஞ்சு அனுப்பணும் ஐயா, என்ன காரணத்தினால அந்த ஆன்மா நம்ம வீட்டை சுற்றி வருது, இப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 நாளாக அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் காலையில் வந்து நம்ம கோயில் குளத்தில் போய் இது என்னங்கிறத விசாரிச்சோம் அப்படின்னா தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு 4-4:30 கிட்ட எந்திரிச்சு என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த பக்கத்து ஏரியா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த டவுன் பகுதியில் வந்து ஒரு லோடு வண்டியில் வந்து எப்படியோ வந்து பூ வந்து இறங்குவாங்க. அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து எல்லாமே கை பார்த்து அதை பூவை கட்டி கோயில் குளங்களுக்கு கொடுக்க வேண்டியது, மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அன்றாட வேலையை வந்து பார்ப்பது வழக்கம். இப்படியே தாங்க ரொட்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இவருக்கு இந்த சம்பவம் நடக்குது இல்லையா, விடிய தூங்கலங்க, 4-4:30 எந்திரிச்சு தாங்க இருக்கிறாரு, முழிச்சு தான் இருக்கிறாரு, வெளியில போக பயப்படுறாரு. அன்னைக்கு பூலோடு கூட சரியா எடுக்கல, கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில போயிருக்காரு. பூலோடெல்லாம் எடுத்து கொஞ்சம் தாமதமாக தான் எல்லா வேலையுமே முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஊர்ல இருந்து சரியா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த டவுன் போகக்கூடிய பாதையில வந்து ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று உள்ளதுங்க. அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட போயிருக்காங்க. அப்படி குடும்பத்தோட போன இடத்துல வந்து அந்த காளியம்மன் கோயில் பூசாரிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவர் வந்து சின்னதாக ஒரு தியானம் மாதிரி இருந்திருக்கிறாருங்க. அந்த பூசாரிக்கு கிட்டத்தட்ட வயது வந்து ஒரு 60-65 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அனுபவமிக்க ஒரு பூசாரியா தான் இருந்து வராருங்க. அந்த காளியம்மன் சாமி வந்து அடிக்கடி அந்த பூசாரியின் உடம்புல வந்து இறங்கி ஆட ஆரம்பிக்குங்க. இறங்கி ஆடி வருதியெல்லாம் சொல்லுவது வழக்கம். இப்படி தாங்க ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நல்ல விமர்சையா அந்த கோயிலில் வந்து கூட்டங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடுங்க. நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும். இவங்க போறது வந்து ஒரு சனிக்கிழமை பொழுது தாங்க இவங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. போன உடனே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உன் வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான்ப்பா நடக்கு அப்படிங்கிறது நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சாலை விபத்தில் ஒரு பெண்மணி இறந்தான்னு சொல்றல்லப்பா, அந்த பெண்மணி நான்மா தான்ப்பா உன் வீட்டை சுற்றி வருது. உன் மக வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அந்த பெண்மணி விபத்தில் இறந்த பெண்மணியும் வந்து அந்த நேரத்தில் வந்து 4-5 மாதம் திருமணம் முடித்து 4-5 மாதம் தான் ஆயிருந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து அப்பதான் கர்ப்பம் முட்டி இருந்திருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் வந்து இவங்க 2 வீலர்ல வந்ததே தப்பு. மேற்கொண்டு வந்து இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படி 2 வீலர்ல போகும்போது தாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிதாங்க அந்த பெண்மணி வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்ததுல இருந்து அந்த பெண்மணி ஆன்மா வந்து அங்கதான் சுத்தி அலைஞ்சு இருந்தாலுமே வந்து யாருக்கும் எந்த தொந்தரவுமே பண்ணல. ஆனா இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து வீட்டுக்கு யாரும் ரத்னவேல் அவங்களுடைய பெண்ணை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளும் மாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா அதுவா நினைச்சுக்கிட்டு உன் வீட்டை சுற்றி வந்து தண்ணி கேட்குது. என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறந்து போனதே அதுக்கு தெரியாமல் வந்து தண்ணியை தொளிச்சு கணவரை எழுப்பி விட்டு அதுவும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் தான் உன் வீட்டை சுற்றி வருது. ஆனால் இதனால் வந்து உன் மகளுக்கு வந்து ஒரு சில ஆபத்துகள் வரக்கூடும், அதனால் நீ கவனமாக இருக்கணும் அந்த பூசாரி வந்து சொல்லியிருக்காருங்க. மேற்கொண்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு அந்த அம்மன் கோயில் பிரசாதத்தை எல்லாம், காளியம்மன் கோயில் பிரசாதத்தெல்லாம் கொடுத்து ஒரு விவரமும் அந்த பூசாரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீ வீடு மாற முடியாது, இது உன் சொந்த வீடு, இப்போதான் நீ வீடு எடுத்து நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, உனக்கு பயம் தான், இருந்தாலுமே வந்து நீ பாதுகாப்பாகவும் இருக்கும். அதற்காக வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு விநாயகர் கோயிலை வந்து சின்னதாக வடிவமைச்சு அவங்க வீட்டுக்கிட்ட வச்சு அந்த ஆன்மாவின் தாக்கம் வந்து குறையும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உன் மகள் வந்து குழந்தையெல்லாம் பெற்று அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அந்த ஆன்மாவில் வந்து உன் குடும்பத்துக்கு இருக்காது. அது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடும், நீ கவனமா இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கோயில் பூசாரி வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து குடும்பத்தினவர்கள்ட்ட எல்லாமே ரத்னவேல் வந்து கலந்து பேசி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க வீட்டுக்கிட்டே வந்து ஒரு விநாயகரை வந்து பிரதிஷ்டை செய்து ஒரு கோயில் ஒன்று வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோயில் வச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஆன்மாவின் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றி அழுவது போல தெரியாதான், மேற்கொண்டு வந்து வீட்டு கதவெல்லாம் தட்டாதாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாய் வந்து அன்றாடம் ரோட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குமாங்க. ஆனால் அந்த ரோட்ல இருந்து இந்த பக்கம் வந்து அந்த ஆன்மாவின் தாக்கம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா வந்து அடிக்கடி வந்து இவர் கண்ணில் வந்து தட்டுப்பட்டதாக சொல்றாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் அந்த ஆன்மா வந்து செய்யலைங்க. அது ஆன்மாவாக இருந்தாலுமே வந்து அதுவும் ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு பருவத்தில் இருந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி விபத்தில் இறந்து போயிருக்கு. இப்போ வந்து இவங்க மகள் வந்து ஒரு தாய்மை பருவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் மகளை தேடி வந்திருக்கு. ஆனால் வேற யாருக்குமே வந்து தொந்தரவு எதுவுமே பண்ணலையாங்க. அடிக்கடி வந்து அந்த ரோட்ல வந்து ஒரு பெண்மணி அலைஞ்சு திரிவது போல வந்து அடிக்கடி இவர் பார்ப்பாராங்க. ஒரு 4-4:30 வந்து எந்திரிச்சு இவர் வந்து அந்த பூலோடு எடுப்பதற்காக போகும்போது வந்து இவர் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பூசாரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, மற்ற யாருக்குமே அந்த ஆன்மாவால் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி கணிச்சு சொன்னதன் அடிப்படையில் ஒரு மனதைரியத்தோட தாங்க இருந்திருக்காங்க. இப்பயும் வந்து அவங்க குடும்பத்தினவர்கள் எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து அந்த ஆன்மா வந்து ஒரு வெள்ளி செவ்வாய் நேரங்களில் வந்து ஒரு அன்டைம்ல ஏதேசம் வந்து கண்ணில் படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் அங்கே எங்கேயும் சுத்துங்கிற மாதிரி. ஆனால் இப்பயும் வீடுகள் எல்லாம் ஓரளவுக்கு அங்கிட்டு வந்துருச்சு, அதனால நாங்கள் வந்து தைரியமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரத்னவேல் அவங்களுடைய மகள் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதற்கப்புறம் இல்லைங்கிற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்திருக்காங்க, ஒரு 3.5 வயது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பா
கண்டிப்பா நமது சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரிக்கு உங்கள் பேராதரவை வழங்குங்கள். இப்போ வரைக்கும் நீங்க நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை வந்து அமைக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.